அன்பு நேயர்களே, என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா அவளை அடியேன் ஆலயத்திற்கு சென்று காணாத வண்ணம் என் இல்லத்திலேயே எனக்கு அனைத்து இன்பங்களையும் எனக்கு கொடுத்தாள். என் தாயை சர்வ அலங்காரங்களுடன் ஆவாகனம் செய்து வைத்திருப்பேன் எனது பூஜை அறையில். அடியேன் மட்டுமே பூஜை அறையில் செல்வேன். அப்படி இருக்கும்போது அன்னையின் பக்தை ஒருவர் எனது வீட்டிற்கு வந்தார். அவர் எனக்கு நெருங்கிய சிநேகிதிகளில் ஒருவர். வந்தவர் அன்னையை பார்த்துவிட்டு, என்ன இப்படி ஒரு அலங்கார பூஷிதையாக இருக்கிறாளே, நானும் ஏதாவது காதுக்கு தாய்க்கு வாங்கி கொடுக்கின்றேன், நீங்கள் போடுங்கள் அப்படி என்று சொன்னார். நான் வேண்டாம், ஏற்கனவே அம்மா நிறைய தானே போட்டிருக்கிறாள் அப்படி என்று சொன்னதற்கு, இல்லை நான் வாங்கி தந்தே ஆவேன் என்றார். சரி, நான் பணம் தருகிறேன், நீங்கள் வாங்கி வாருங்கள் என்றேன். அதெல்லாம் முடியாது, நானே வாங்கி வருகிறேன் என்று அவர் கணவரிடம் கூறி அப்படியே வாங்கி வந்தார். அதனுடைய விலை 300 ரூபாய், அப்பொழுது விற்ற விலைக்கு. சரி, எப்படி இருந்தாலும் என் அம்மா உங்களுக்கு கொடுத்து விடுவாள் என்று கூறி அனுப்பி வைத்தேன். இதை அவர் என்னிடம் கொடுத்து ஒரு 8 நாட்களில் அவரது கணவர் பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பொழுது அவர் கண்ணில் படும்படி 300 ரூபாய் கிடந்ததாம். அதை அவர் எடுத்து வைத்து கொண்டு மணிக்கணக்கில் அங்கேயே நின்றாராம். தவற விட்டவர் வந்தால் கொடுத்து விடலாம் என்று. ஒருவரும் வராததால் அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து அம்மன் ஆலயத்தில் உள்ள உண்டியலில் போட்டுவிட்டார். இதை மறுவாரம் வந்து என்னிடம் சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த பெண் பக்தை, அம்மா பொல்லாதது எப்படி பண்ணுது பார்த்தீர்களா அப்படி என்று சொல்லி சிரித்தார். என் தாய் அப்படிப்பட்ட ஒரு கணக்குக்காரி.